A very good evening to all of y'all. It's truly a honor, a privilege, and a special moment for me here to stand in front of this learned crowd, parents, grandparents, teachers, and kids. And sir, thank you so much for inviting me. I have to say, wow, what an evening. And it's truly a blessing to be here and to experience this extravagance, I have to say. என்னை வந்து இன்வைட் பண்ணாங்க 2 to 3 minutes பேசணும்னு சொன்னாங்க. அது நமக்கு பழக்கம் கிடையாது. Some of my patients are here as grandparents. நிறைய பேர் நீங்கள் அனுப்பின இன்விடேஷனை எனக்கே ஃபார்வர்ட் பண்ணி என் குழந்த 2 டான்ஸில் இருக்காங்க, என் குழந்த 3 டான்ஸில் இருக்காங்க, மேடம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு அன்அஸ்யூமிங்காக தான் இங்கே வந்தேன், ஐ ஹாவ் டு சே. But what I saw today was, you have really taken us a class apart. இப்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கேட்பேன், என்னை பற்றி பேசணும்? மேடம் இந்த சோஷியல் மீடியா பற்றி பேசுங்க. என்ன பேசுறது? நம்ம அகாடமிக் மேடம் அவங்களோட அந்த விஷன், the way how she shared the vision was truly phenomenal. ஒரு 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 போர்க்களத்தில் நீங்கள் வந்து 100 சிங்கத்தை கொடுத்துட்டு அதனோட ஹெட்டு வந்து ஒரு கோட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு ஆடாக இருந்துச்சுன்னா, அந்த 100 சிங்கமும் ஆடு மாதிரி சண்டை போடுமா. அதே ஒரு போர்க்களத்தில் நீங்கள் 100 ஆடை கொடுத்து அதனோட ஹெட்டு வந்து ஒரு சிங்கமாக இருந்தால் 100 ஆடும் சிங்கம் மாதிரி சண்டை போடும். அது மாதிரி நம்ம அகாடமிக் மேடமோட விஷன், அவங்க அதை சொன்ன விஷயம், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை ஒரு நெகட்டிவாக பார்க்காதீங்க, அதனோட பாசிட்டிவ்ஸை பாருங்கள். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இங்கே தக்ஷிலாவில் நம்ம உட்காந்துக்கிட்டு யூஎஸில் இருக்கிறவங்க கிளாஸ் எடுக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், லிசன் பண்ணலாம். ஸோ அந்த விஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து இட் இஸ் பாசிபிள். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கோம் நம்மலாம் நினச்சோமா? இல்லை. அதே மாதிரி தான் இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம எல்லார் வீட்லேயும் என்ன இருக்க போகுது? ரோபோஸ் இருக்க போகுது. ரோபோ தான் துணி துவைக்க போகுது, ரோபோ ஆல்ரெடி அதுதான் துவைச்சிட்ருக்கு, இன்னும் வீடு பெருக்க போகுது, எல்லாமே ரோபோ ஆக போகுது. இஸ்ன்ட் இட்? அப்போது நம்மளை வந்து மிஷின்ஸுக்கும் நம்மளுக்கும் எது வேறுபடுத்த போகுது அப்படின்னா, நாம் சக மனுஷங்க மேலே வச்சுருக்க அன்பும் பாசமும் மரியாதையும் கன்சிடரேஷனும் மட்டும்தான் வேறுபடுத்த போகுது. ஸோ இப்போ வந்து இன்டெலிஜென்ஸை வந்து 4ஆக பிரிச்சுட்டாங்க. இட்ஸ் நாட் அபவுட் த ஐக்யூ எனிமோர். It is about the social intelligence, your emotional intelligence, your financial intelligence. It's just not about your book knowledge. So இதை பற்றிலான அவேர்னஸ் கண்டிப்பாக இந்த ஸ்கூல் உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது கான்செப்டை மறுபடியும் கேட்பேன், எதை பற்றி பேசலாம்? மேடம் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுங்க மேடம். மேடம் நீங்கள் விட்டால் யார் மேடம் விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுறது அப்படின்வாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான். இருந்தாலும் இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பிள்ளைங்க பண்ணி கடைசியில் அந்த லாஸ்ட்டாக டான்ஸ் ஆடினவங்க வந்து அந்த பையனை கீழே போட்டு மிதித்து குத்துனாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த விஷுவல்ஸ் ஓகே. அதுக்கு முன்னாடி நான் மறக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், a very big congratulations to all the teachers who have put so much of effort behind this performance today. I know it's not easy. It would have not happened overnight. It takes a lot of planning and execution. அதில் வந்து பேரண்ட்ஸை எங்கே நம்ம சப்போர்ட் பண்ணோம் இல்லை கங்க்ராச்சுலேட் பண்ணோன்னா, அந்த காஸ்டியூம்ஸ், அந்த கலர்ஸ், அந்த இந்த ஈவினிங்க்கு இந்த லைட்டுக்கு அந்த கிரே அண்ட் ஒயிட் அழகாக இருக்கும், அந்த பிங்க்கு அழகாக இருக்கும். அதை விட பிள்ளையார், தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தட் பிள்ளையார் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஐஸ். You can't just take off your eyes from Lord Ganesha and Vishnu and Mahabharata. இங்கே ஒரு குட்டி பொண்ணு டான்ஸ் ஆடிச்சு க்ரீன் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு. வாட் எ கிஃப்ட் இட் இஸ். பேரண்ட்ஸ்லாம் இவ்வளோ பிளெஸ்ட். இந்த மாதிரியான சின்ன சின்ன குழந்தைங்க, இவங்களோட இந்த நடனங்க, இந்த இன்னசென்ஸு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதை ஸ்ட்ரெஸ்ஸாக பார்க்காதீங்க. அது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு அப்புறமா நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது இந்த மழலையும் இந்த இன்னசென்ஸும் இருக்காது. ஸோ இருக்கும் போதே அதை
என்ஜாய் பண்ணிடுங்க. எஸ், ஐம் கோட் கம் பேக் டு மை டாபிக். இந்த விஷுவல்ஸில் வந்து இந்த ஸ்கூலோட இம்பார்ட்டன்ஸ், இந்த ஸ்கூல் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து அவங்க வந்து விமெனை மட்டும் காமிக்கல, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு விமென் வித் ஸ்பெஷல் நீட்ஸ், இவங்கள எல்லாரையும் காமிச்சாங்க. அண்டர் ப்ரிவிலேஜ்ட், சோஷியலி அண்டர் ப்ரிவிலேஜ்ட் விமென். ஸோ இவங்க எந்த செக்டர் ஆஃப் த சொசைட்டியுமே வந்து மிஸ் பண்ணலை. அதை விட லதா மங்கேஷ்கர் அம்மா வாய்ஸில் ஹிந்துஸ்தான ஹமாரா அப்படின்னு கேட்ட உடனே தட் இஸ் ரியலி கூஸ்பம் மூமெண்ட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், இஸ்ன்ட் இட்? அந்த பாட்டு, அந்த மியூசிக், அந்த டோனு, அந்த வாய்ஸு, அந்த என்விரான்மெண்ட்டு, நம்மளோட ஃப்ளாக், அது காமிக்கும் போது நான் இந்தியன் அப்படின்னு நம்ம யாருமே நம்ம ஃபீல் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இந்த ஈவினிங் வந்து இட் இஸ் அ கொலாஜ், இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் சார் ஆனந்த் சிங்வி, வினோத் சிங்வி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரோஷன் சிங்வி இஸ் லைக் மை பிரதர். கவிதா அண்ட் எல்லாருமே ஃபேமிலி, அங்கிள், ஆண்டி, யுவர் கசின்ஸ், யுவர் பேக் ஹோம், எல்லாருமே எனக்கு வந்து மோர் தென் 15 years ரிலேஷன்ஷிப். இன்ஃபேக்ட் நான் எங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது வினோத்துக்கு தான் ஃபோன் பண்ணேன், தக்ஷிலா ஸ்கூல் எங்கே இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. வினோத்தும் என்னை கேட்கல, ஏன் நீ கேட்குறேன்னு. நானும் சொல்லலை வினோத் கிட்ட. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு கோ அண்ட் டெல் ஹிம், மேடம் வந்திருந்தாங்க இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எந்த மெசேஜும் சொல்ல போகிறதில்ல, நீங்களே எல்லா மெசேஜும் உங்களுக்கே இருக்குது. இந்த ஸ்கூலே அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரைட் விதத்தில் சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. இருந்தாலும் கடைசியாக ஒரே ஒரு கதை, எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறது. முன்னாடிலாம் சின்ன குழந்தைங்கள பார்த்தா நல்லா படிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கற்றுக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வாட் இஸ் லேர்னிங், வாட் இஸ் நோயிங், வாட் இஸ் ரீடிங், வாட் இஸ் லேர்னிங்? அப்போ படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு புக்கை பார்த்து படித்து மனப்பாடம் பண்ணி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது படிக்கிறது. மேடம் சொன்ன மாதிரி இந்த காலத்துக்கு அது தேவை இல்லை. ஏன்னா நேற்று எதை நம்ம படித்தோமோ அது இன்னைக்கு என்னவா இருக்குது? இட் இஸ் நாட் ட்ரூ, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் க்ரோயிங் இன் சச் எ பேஸ் தட் தேர் இஸ் நோ களவம் கற்று மர. எல்லாத்தையும் படிச்சுட்டு நீ என்ன பண்ணிடணுமா? மறந்துடணும். யூ ஹாவ் டு அன்லேர்ன். நீ என்ன கற்றுக்கிட்டியோ அதை நீ அன்லேர்ன் பண்ணாதான் நீ என்ன பண்ண முடியும்? ரீலேர்ன் பண்ண முடியும். அது நம்ம ஔவையார் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, பழையன கலைதலும் புதுவன புகுதலும் காலத்தின் வழு. அது கம்பல்ஷன், அது ஏஜோட கம்பல்ஷன். அதனால கற்றுக்காதீங்க, எதையுமே கற்றுட்டு ஒரு ஃபிக்ஸட் ஒப்பீனியன் வச்சுக்காதீங்க. அதை விட படிக்காதீங்க, அதை விட கற்றுக்கோங்க. அப்போ கற்றுக்கிறதுனா என்ன அப்படின்னா, சைக்கிள் ஓட்டுறது கற்றுக்கிறது. ஒரு 10 நாள் நம்ம செலவு பண்ணுவோம் சைக்கிள் ஓட்டுறது, கற்று முடிச்சிருவோம். அப்புறம் 10 வருஷம் கழித்து நம்மக்கிட்ட சைக்கிள் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? சைக்கிளை ஓட்டுவோம். ஆமாம் தானே? ஏன்னா சைக்கிள் ஓட்டுறதை நம்ம என்ன பண்ணோம்? கற்றுக்கிட்டோம். ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு எடுத்துன்னு போய் ஒரு 3 மாதம் ஸ்விம்மிங் கிளாஸில் விடுவோம். ஸ்விம்மிங் கற்றுப்பாங்க, அதோடு அவங்க மறந்துட மாட்டாங்க. ஒரு 8 வருஷம் கழித்து திடீர்னு ஆற்றுல போய் அவங்க நீந்த வேண்டிய அவசியம் வரும்போது திடீர்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க? ஸ்விம் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்விம்மிங் அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்விம்மிங்கை கற்றுக்கிட்டாங்க. அதனால படிக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் இருக்கிற வேறுபாடை தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கணும்னு நினைக்கிறத விட கற்றுக்கணும்னு நினைக்கோங்க. அது ஒரு ஸ்கில் செட்டாக பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் ஃபேஷன் ஆயிடுச்சுல்ல, எனக்கு சமைக்க தெரியாது, எனக்கு புடவை கட்ட தெரியாது, எனக்கு பூ கட்ட தெரியாது அப்படிலாம் சொல்கிறது கொஞ்சம் ஃபேஷனாக தான் இருக்குது, இஸ்ன்ட் இட்? நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்மளுக்கு வந்து ஒரு மஸ்ட் ஸ்கில்லு, எல்லாருக்குமே ஒரு மஸ்ட் ஸ்கில்லுனா என்னன்னா 3, all of us should learn. One and the most important skill is cooking, isn't it? அது வந்து ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில். குக்கிங் அப்படிங்கிறதுல எந்த ஜெண்டர் பயாஸும் இருக்கக்கூடாது, isn't it? It's not gender based. It's not something that only a women should do or men should do. இப்போ எங்கள் வீட்டிலலாம் என் பையன் முகில், அவன் எனக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுப்பான். அவன் ரொம்ப பேபியாக இருந்தான். ஒரு நாள் 4 years 5 years தான் இருக்கும். விளையாட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டான், மம்மி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மம்மி அப்படின்னா. சொல்லுடானே, என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் அவங்க மம்மிஸ் தான் ஷெஃபாக இருக்காங்க, நம்ம வீட்டில் மட்டும் ஏன் மம்மி நம்ம டேடி ஷெஃபாக இருக்காரு அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன்,
அப்படிலாம் ஒன்றும் பெரிய ரீசன்லாம் கிடையாது மொயிலா. மம்மிஸ் தான் ஷெஃப்பாக இருக்கணும், டேடிஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எனிபடி கேன் பி ஷெஃப், நீ கூட கற்றுக்கோ, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த குக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில்லாக பாருங்கள், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது ஸ்விம்மிங், அது வந்து ஒரு லைஃப் சேவிங் ஸ்கில்லு. அந்த ஸ்கில் தெரியாமல் உயிரிழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. மூணாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். காசு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஏர்னிங் மணி, சேவிங் மணி, இட்ஸ் நாட் அபவுட் த க்ரீட், எஃபெக்டிவ்லி யூஸிங் த ரிசோர்ஸஸ், அவ்வளோதான். ஃபினான்ஷியல் வெல்த்ன்றதும் ஃபினான்ஷியல் நாலேஜ்ன்றதும் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதும் நாம் கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை நாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த ஃபினான்ஷியல் நாலேஜ், ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து பழகுங்க. நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுன்றதுனால எதையும் நம்ம வேஸ்ட் பண்ணணும், இல்லை அலட்சியப்படுத்தணும்னோ, இல்லை அதை நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டடாக ட்ரீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பீயிங் எக்கனாமிக்கலி a little bit more stingy is not a bad thing to do. அவ்வளோதான். ஸோ மறுபடியும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேஷண்ட் ஒருத்தவங்க சொல்லி அமிச்சாங்க, நான் அங்கே உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிராண்ட் பேரண்ட்டு பாட்டி அவங்க இருந்தாங்களா. ஒரு பிக் ஹலோ. அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச்.